இஸ்லாம் கல்விக்கு வழங்கியிருக்கக்கூடிய முக்கியத்துவம் பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். இந்த உலகம் ஜாஹிலியத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறது. ஜாஹிலியத்தின் உச்சகட்டம் என்று சொன்னால் எல்லா விதமான அநியாயங்களும் பாவங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மிக மோசமான பாவம் என்ன என்று இப்போது நம்மிடம் கேட்டால் நாம் எல்லோருமே ஏகோபித்த நிலையில் சொல்வோம், இணை வைத்தல் என்று. ஹதீஸும் வருகிறது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே மிக பயங்கரமான மோசமான பாவம் ஷிர்காகும். அந்த ஷிர்க் மிக மோசமான நிலையில் அந்த சமுதாயத்திலே இருந்தது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு சிலை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு தெருவுக்கும் சிலை இருந்தது. காபத்துல்லாவிலே 300க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தன. இப்படியாக இணை வைத்தலில் அந்த சமூகம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்த ஒரு பாவம் என்றால் கொலை செய்வதை சொல்லலாம். கொலையும் அந்த சமுதாயத்தில் சாதாரணமான ஒன்றாகவே இருந்து வந்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொலை செய்வது, ஆயுதமேந்தி போராடுவது, சண்டை செய்வது என்கிற மனநிலையோடு தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல வட்டி, சூதாட்டம் இவைகளும் அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்திருந்தன. ஒழுக்கச்சீர்கேட்டை எடுத்துக்கொண்டால் மதுபானம் அருந்துவது ஒரு சமூக அங்கீகாரம் பெற்ற நடவடிக்கையாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் மதுபான உற்பத்தி சாலைகள் இருக்கிற அளவுக்கும் மதுபானத்தில் அந்த மக்களிடத்தில் ஈடுபாடு இருந்தது. அடுத்ததாக விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விபச்சாரம் மிக மிக பாரதூரமான நிலையில் இருந்தது. இப்போ நீங்கள் ரஹீக் என்று சொல்லக்கூடிய ரஹீக்குல் மக்தூம் என்கிற புத்தகத்தின் ஆரம்ப பகுதியை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். அந்த காலத்தில் இருந்த விபச்சார முறைகள், திருமண முறைகள் என்று பலவற்றை அவர் அங்கே குறிப்பிடுவார். ஒரு வீட்டில் ஒரு விபச்சாரி பெண் இருப்பாள். அவளுடைய வீட்டுக்கு ஒரே நேரத்தில் சில நேரம் 10 பேர் போய் வருவார்கள். அப்படியெல்லாம் விபச்சாரத்தில் மிக மோசமான நிலை இருந்தது. காபத்துல்லாவை சூழ உள்ள வீடுகளில் கூட விபச்சாரம் ஒரு தொழிலாக செய்யப்பட்டு வந்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள். பெண் குழந்தைகள் கிடைப்பது என்பது அபசகுனமாக, அவமானமாக அந்த சமுதாயத்தில் கருதப்பட்டது. பெண் குழந்தைகளை சில நேரங்களில் உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பாவமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக மோசமான நிலையில் அந்த சமூகம் இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது அல்லாஹு தஆலா ஒரு தூதரை தேர்வு செய்து அந்த தூதருக்கு வஹி இறக்கப் போகிறார். இப்போ அல்லாஹு தஆலா முதலாவது என்ன வஹியை இறக்க வேண்டும் என்று நம்முடைய அறிவை வைத்து யோசித்தால் நாம் என்ன சொல்வோம் என்றால், அந்த சமுதாயத்தில் தௌஹீத் தெரியாமல் ஷிர்கின் உச்சகட்டத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். எனவே ஷிர்கை பற்றி, தௌஹீதை பற்றி தான் வஹி இறக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அல்லது இந்த பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இந்த பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்து வஹி இறக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இது ஒரு பயானுக்காக, ஒரு கிளாஸுக்காக என்பதை விட யதார்த்தமாக இதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா எப்படி வஹி இறக்குகிறான்? முதலாவது அல்லாஹ் இறக்குகிற வஹி சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த 5 வசனங்களைத்தான் முதலில் அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இந்த 5 வசனங்களை நீங்கள் பார்த்தால் இக்ரா என்பது ஒரு கட்டளை. இந்த குர்ஆனில் வந்திருக்கிற முதலாவது கட்டளை இக்ரா தான். தொழு, நோன்புவை, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜி செய், இந்த கட்டளைகள் எல்லாம் வருவதற்கு முதலாவது மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இட்ட கட்டளை இக்ரா என்பது. கரஅ யக்ரஉ இக்ரா,
கரா என்று சொன்னால் வாசித்தான், படித்தான், ஓதினான் என்கிற பல கருத்துக்கள் இருக்கிறது. இக்ரா என்றால் அல்லாஹ் சொல்கிறான் படி, ஓது, வாசி. தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்கள் அவ்வளவுமே கல்வியைத்தான் சொல்லுகிறது. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அடுத்ததும் படி. அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யானம், மனிதன் அறியாததை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்போ இஸ்லாம் கல்விக்கு தருகிற முக்கியத்துவத்தை முதலாவது அல்லாஹு தாலா இறக்கிய இந்த 5 வசனங்களையும், இந்த 5 வசனங்கள் இறக்கப்படும் போது இருந்த பின்புலத்தையும் அந்த பின்னணியை வைத்து நாம் பார்க்கிற போது கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை நாம் புரியலாம். இதுபோல பல வசனங்கள் குர்ஆனிலே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதை நாம் பார்க்கலாம். சூரத்து ஜுமர் 9வது வசனத்தில் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவுள்ளவர்கள், கல்வி இல்ம் உள்ளவர்களும் இல்ம் இல்லாதவர்களும் சமமாவார்களா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அப்போ இல்ம் உள்ளவர்களும் இல்ம் இல்லாதவர்களும் ஈக்குவலாக மாட்டார்கள் என்பதன் மூலம் இல்முள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி இல்மை வலியுறுத்துகிறார். அதே போல சூரத்துல் முஜாதிலா 11வது வசனத்திலே யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களில் ஈமான் உள்ளவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி உள்ளவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்தில் உயர்த்துகிறான் என்று சொல்கிறார். அங்கே கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் ஈக்குவலாகுவார்களா என்று கேட்டுவிட்டு இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? இல்லை, ஈக்குவல் இல்லை. கல்வி உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல சூரத்துல் பக்ரா 282வது வசனத்தில் வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான். அப்போ தக்வாவை வளர்ப்பதனுடைய ஒரு நோக்கம் கல்வியை பெறுவது. அப்போ தக்வாவோடு சேர்த்து கல்வி அல்லாஹு தஆலா இங்கே வலியுறுத்துகிறார். அதே போல சூரத்துன் நஹல் 43வது வசனத்தில் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களிடம் இல்ம் இல்லை என்றால், உங்களிடம் இல்ம் இல்லை என்றால் விஷயமுள்ளவர்களிடம், இல்ம் இருக்கக்கூடியவர்களிடம் போய் நீங்கள் கேளுங்கள், அப்போ இல்மை தேடுங்கள் என்பது இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல் நபிக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு துஆ கேட்க சொன்ன ஒரு வசனம் தான் சூரத்து தாஹாவினுடைய 114வது வசனம். இதிலே சொல்கிறான் வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய ரப்பே, எனக்கு நீ கல்வியை அதிகமாகத்தா. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்படி அதிகமாகத்தா என்று கல்வியை தவிர வேறொன்றையும் கேட்க சொல்லவில்லை. குர்ஆனில் கல்வியை தவிர வேறொன்றையும் அதிகமாக தருமாறு கேட்க சொல்லி அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடவில்லை. இப்போ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, இஸ்லாம் கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சில வசனங்கள் மிக முக்கியமான சான்றுகளாம். இதுபோல் நிறைய இருக்கிறது. நீங்கள் கல்வி தொடர்பாக தேடினால் மாஷா அல்லாஹ் இப்போது தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஹதீஸ்களிலே நீங்கள் பார்த்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது ஃபர்தாகும். ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது ஃபர்தாகும். இதில் இந்த கல்விகள் தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக இங்கே கல்வியை தேடுவதை ஒரு ஃபர்தாக, மார்க்க கடமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயதீக்கும் அக்வாமுன் யத்லுபூனல் இல்ம், உங்களிடம் சில மக்கள் கல்வியை தேடி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில மக்கள் உங்களிடம் கல்வியை தேடி வருவார்கள். ஃபஇதா ரஅய்துமூஹும், அவர்களை நீங்கள் கண்டால் ஃபகூலு லஹும் மர்ஹபன் மர்ஹபன் பிவஸிய்யத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்தோடு வரக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துக்கள், வெல்கம் வெல்கம் என்று நீங்கள் அவர்களை வரவேற்று
அவர்களை வாழ்த்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வக்னூஹும், அவர்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ கல்வியை தேடி வருவார்கள். கல்வியை தேடி வருவது என்பது ஒரு சிறப்பான விஷயம். அப்படி கல்வியை தேடி வந்தால் அவர்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள்.